கவனி ராஜா, லாஸ்ட் கிளாஸ் ஆவரேஜ் டியூ டேட் பார்த்தோமா? ஆவரேஜ் டியூ டேட் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஆவரேஜ் டியூ டேட் டு மேக் த பேமெண்ட் ஆன் ஏ கரெக்ட் டேட், டு அவாய்ட் இன்ட்ரெஸ்ட், சேம் வே டிஸ்கவுண்ட் எனக்கு வேணா இன்ட்ரெஸ்ட் வேணும், நோ ப்ராஃபிட் நோ லாஸ் சுச்சுவேஷனுக்கு, ஆர் சம் அதர் டேட்ல பே பண்ணியிருந்தால், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் எக்ஸ்ட்ரா. சப்போஸ் 31st October இஸ் ஆவரேஜ் டியூ டேட், நான் 5th November பே பண்ணிருக்கேன், அந்த 5 டேஸ்க்கு மட்டும் நம்ம என்ன பே பண்ணா போதும், இன்ட்ரெஸ்ட். ஒரிஜினல் கால்குலேட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். சோ லேட்டர் டேட்ல நீ பே பண்ணிருந்தாலும் ஆர் ஏர்லியரா பே பண்ணிருந்தாலும் எவ்வளவு டிஸ்கவுண்ட் ஆர் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம்? ஆவரேஜ் டியூ டேட் யூஸ் பண்ணலாம். கரெக்டா ராஜா? இதுல நோ டவுட்டா? ஆவரேஜ் டியூ டேட் எப்படி கண்டுபிடிக்கணும்? எஃப்எக்ஸ் சிக்மா எஃப்எக்ஸ் அந்த கான்செப்ட் தான், பட் அதுல நம்ம எழுத மாட்டோம், சிக்மா எஃப்னா எழுத மாட்டோம். இப்போ நம்ம அன்னைக்கு பார்த்தது ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும்தான். என்ன? நான் அவனுக்கு பே பண்ணணும், 10,000 பே பண்ணணும், 12,000 பே பண்ணணும், 15,000 பே பண்ணணும், 10,000 பே பண்ணணும், டோட்டல் 47,000 அப்படி வந்ததா? இந்த 47,000 நான் ஒரே நாள்ல பே பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம சம் ஆன்சர் பார்த்தோம். இப்போ என்னோட டவுட், இது நான் அவனுக்கு பே பண்ணணும் 10, 12, 15, 10, இது சம் டேட்ல நான் அவனுக்கு பே பண்ணணும். ரெண்டு 8 8 16 16 8 16 2 20 8 10 14 18 1 2 3 5 7 78. நான் அவனுக்கு 47 பே பண்ணணும், அவன் எனக்கு எவ்வளவு பே பண்ணணும்? 78 பே பண்ணணும். இப்ப நெட்டா இதை ரெண்டுத்தையும் செட் ஆஃப் பண்ணி தானே பே பண்ணுவோம். 47க்கு 78 எவ்வளோ? 30. லைக் இந்த 31 தான் பேமெண்ட் ஆக போகுது. நான் அவனுக்கு 47 கொடுக்கணும், அவன் எனக்கு எவ்வளவு கொடுக்கணும்? அவன் ஒரு டேட் லேட்டாவும் கொடுக்கலாம், சீக்கிரமும் கொடுக்கலாம். இப்ப நான் அவனுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்ப யாருக்கு பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும்? இது ஏ, இது பின்னு வச்சுக்கோ. இது ஏ பிக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட், இது பி ஏ கொடுக்க வேண்டிய. இப்ப கடைசியா இவனுக்கு செட் ஆப் பண்ணா பி வில் பே ஏ எவ்வளவு அமௌண்ட்? 31. இப்ப அவன் 31 பே பண்றான் இன்னைக்கு, அவன் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கொடுக்கணுமா ஆர் டிஸ்கவுண்ட் மைனஸ் பண்ணிக்கணுமா எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம அந்த கான்செப்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பண்ணல, பார்க்கல. கரெக்டா லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், பாத்துக்க மாட்டோம். லாஸ்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்? லைக் இந்த 47,000 எந்த டேட் பே பண்ணணும், எந்த டேட் பே பண்ணா பெஸ்ட், அந்த ரேட் லேட்டா பே பண்ணா இன்ட்ரெஸ்ட், பிஃபோர் பே பண்ணா. சப்போஸ் இப்படி வந்திருக்கு சார், எப்படி? நான் அவனுக்கு கொடுக்கணும், அவன் எனக்கு கொடுக்கணும், ஒரு நாள் பேமெண்ட் நடக்கும். அந்த பேமெண்ட்டுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணுமா ஆர் டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ணுமா? என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஓகே, இங்க கவனி. ரிசீவபிளா பேயபிள்? ரிசீவபிள் பேயபிள் ரெண்டுத்துக்குமே சிக்மா எஃப்எக்ஸ் பை சிக்மா எஃப் தான். சிக்மா பை சிக்மா எஃப். நல்லா கவனி, கான்செப்ட் ரொம்ப கவனி. ஃபர்ஸ்ட் ரிசீவபிள் சைட் தனியா போட போறேன், பேயபிள் தனியா போட போறேன். இப்ப நான் அவனுக்கு கொடுக்க வேண்டியது பேயபிள், அவன் எனக்கு கொடுக்க வேண்டியது ரிசீவபிள். ரிசீவபிளுக்கும் பேயபிளுக்கும் தனித்தனியா டியூ டேட் கண்டுபிடிக்க போறேன். தனித்தனியா கண்டுபிடிக்க போறேன், டியூ டேட் இல்ல கால்குலேஷன் தனியா போட போறேன், ஆனா ஒரே டியூ டேட் தான். ஓகேவா? நல்லா கவனி. நம்ம அன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். சரி, எக்ஸாம்பிள் 15/10 அன்னைக்கு ஒரு டியூ டேட் வருது, 27/10 ஒரு டியூ டேட் வருது, 3/11 ஒரு டியூ டேட் வருது, 15/11 ஒரு டியூ டேட் வருது. ஓகேவா? இது நான் என்னது வாங்க வேண்டியது 10,000, 12,000, 15,000, 10,000. இதெல்லாம் நான் வாங்க வேண்டியது ரிசீவபிள் இந்த 4 டேட்ல. யாருக்கு? ஏதோ ஒரு பார்ட்டிக்கு. இப்ப இங்க நான் பேயபிள் போட போறேன்ல, அதுவும் சேம் பார்ட்டியா டிஃபரெண்ட் பார்ட்டியா? சேம் பார்ட்டியா இருந்தா தான் நம்ம இப்படி கம்பேர் பண்ண முடியுமே தவிர டிஃபரெண்ட் பார்ட்டியா இருந்தா நம்ம என்ன பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. இது என்னது? ரிசீவபிள். சார் எப்படி சார் ஒரே பார்ட்டில இருந்து ரிசீவபிள் ஒரே பார்ட்டில இருந்து பேயபிள் எப்படி சார் வரும்? நான் சேல் பண்ணும்போது எனக்கு ரிசீவபிள், நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு, ஆனா செட் ஆஃப் பண்ணிப்போம், ரெண்டு செட் ஆஃப் பண்ணிப்போம். பட் இதெல்லாம் என்னோட ரிசீவபிள், இதெல்லாம் என்னோட பேயபிள். பேயபிள் பாரு, 17/10 தெரியலையா? 17/10 20,000, 22/10 22,000, 29/10 11,000, 7/11 8,000. இதெல்லாம் எனக்கு பேயபிள். இதெல்லாம் எனக்கு என்னது? பேயபிள். இது டியூ டேட்டா? இது என்னது? அமௌண்ட்.
இது என்னது டியூ டேட் டு பே, இது டியூ டேட் சாரி அமௌண்ட், இது டியூ டேட் டு ரிசீவ் அமௌண்ட். இப்போ எனக்கு என்ன வேணும்? ஆவரேஜ் டியூ டேட். எனக்கு என்ன வேணும்? ஆவரேஜ் டியூ டேட். சரி எனக்கு என்ன சார், நான் கொடுக்க வேண்டியது இருக்கு, வாங்க வேண்டியது இருக்கு, இதுக்கு சிங்கிள் டேட் சொல்ல முடியுமா? முடியும். முன்னாடி நம்ம இதுக்கு மட்டும் டியூ டேட் சொன்னோம். எப்படி? இது என்னவா எடுத்துப்போம்? எஃப்ஆ எடுத்துப்போம். எக்ஸ் வந்து என்ன எடுத்துப்போம்? பேஸ் டேட் ஒன்று எடுத்துப்போம். பேஸ் டேட்ல இருந்து இந்த டேட் 0ன்னு போட்டுப்போம். இந்த டேட் கால்குலேட் பண்ணி போடுவோமா? இப்போ என்ன பண்ண போறோம்? நல்லா கவனி. சேம் கான்செப்ட் தான். பேஸ் டேட் எடுத்துக்க போற. என்ன டேட் எடுத்துக்க போறோம்? இந்த 7 டிரான்சாக்ஷன் 8 டிரான்சாக்ஷன் ஒரே பார்ட்டி தானே, என்னோட ஒரே பார்ட்டி தானே. அப்போ 8 டிரான்சாக்ஷன்ல எது ஏர்லியஸ்ட் டிரான்சாக்ஷன்? 1510 பேஸ் டேட்டா எடுத்துக்கோ. 1510 1510 to 1510, 1510 to 2710, 12 days. 1510 to 311 அப்படின்னு பார்த்து வச்சுக்கோ. இங்க பாரு 31 minus 15 போடு. 16 plus 3 19, 16 plus 15 31 days. மொத்தம் இங்க எத்தனை டேஸ் வந்து 31. எப்படி சார் கேட்டியா? அக்டோபர்ல 31 minus 3 போடுங்க. சாரி இங்க 31 minus 15 போடு. அக்டோபர்ல 16 days பிளஸ் நவம்பர்ல 3 days. இங்க அக்டோபர்ல 16 days பிளஸ் நவம்பர்ல 15 days. இங்க வெறும் அக்டோபர்ல 12 days. போட்டா வந்துருச்சா? இப்போ இதே மாதிரி இங்கேயும் கால்குலேட் பண்ணு. பட் இந்த டேட்டா பேஸ் டேட்டா எடுக்க கூடாது. அங்க என்ன டேட் பேஸ் டேட்டா கொடுத்தியோ அதே தான் இங்கேயும் பேஸ் டேட். அதே தான் இங்கேயும் பேஸ் டேட். 1710 னா 2 days, 2210 னா 7 days, 2910 னா 29 minus 15 போடு. 14 னா 31 to 16 plus 7 கிடைச்சிச்சா? இது என்னது அமௌண்ட்? அதான் நம்ம என்னவா எடுத்துப்போம்? எஃப். எக்ஸ் கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப்எக்ஸ். இது எஃப்ஆ, இது என்னது எஃப்எக்ஸ் கண்டுபிடிப்பியா? இப்ப மல்டிப்ளை பண்ணு. 10 into 0 0, 12 12 144 கேவா. அடுத்தது 285 கேவா. அடுத்தது 310 கேவா. டோட்டல் 310 plus 285 plus 144 739 கே. இங்க டோட்டல் 47 கேவா. இங்க போடாத மாதிரி போடலாமா? நல்லா கவனி. என்ன பண்ண? இதையும் டேட்டு டியூ டேட்டு என்ன பண்ண? ரிசீவபிள் தனியா எழுதிட்டேன், பேயபிள் தனியா எழுதிட்டேன். எப்பயும் போல சேம் ஒர்க் தான். இங்கேக்கு 0ல இருந்து கால்குலேட் பண்ண போற. இங்கேக்கு இதே 15 தான் பேஸ் டேட்டா எடுத்து கால்குலேட் பண்ணணும். இங்க எப்படி டேஸ் எழுதியோ அதே மாதிரி தான் டேஸ் எழுத போற. இங்கேயும் டேஸ் எழுத போற. ஆனா ரிசீவபிளுக்கு தனி கால்குலேஷன், பேயபிளுக்கு தனி கால்குலேஷன். ஓகேவா? இப்போ நீ இது உன்னோட ரிசீவபிளா இருந்தா எப்படி கால்குலேட் பண்ணுவ? இதே பேஸ் டேட்டா எடுத்துட்டு போடுவியா? ஆனா இங்க 2 பேரும் ஒரே பார்ட்டிங்கிறதுனால இதுக்கும் காமன் பேஸ் டேட், ஒரே பேஸ் டேட் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்ப மல்டிப்ளை பண்ண. 20 into 2k 40, 22 into 7 11 into 14 அதுவும் 154. 8 into 23 டோட்டல் பண்ணா 532. கரெக்டா? கே. இங்க டோட்டல் பண்ணா எஃப் டோட்டல் பண்ணா 61. சிம்பிளா ராஜா? இங்க 47 739, அங்க 61. ரொம்ப சிம்பிள். ஆன்சர் என்ன தெரியுமா? சம் டிஃபரன்ஸ் இன் ப்ராடக்ட். என்னது? டிஃபரன்ஸ் இன் ப்ராடக்ட் டிவைடட் பை டிஃபரன்ஸ் இன் அமௌண்ட். டிஃபரன்ஸ் இன் ப்ராடக்ட்னா இது ப்ராடக்டா? எஃப்எக்ஸ்ங்கிறது ப்ராடக்டா? இது என்னது? இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் போடு. 532க்கும் 739க்கும் டிஃபரன்ஸ் 20 டிவைடட் பை 47க்கும் 61க்கும் டிஃபரன்ஸ் போடு. டிவைட் பண்ணு. 14.78. That is nothing but 15 days. 15 plus 15 base date தானே. 30th date is the due date to pay 14,000 rupees to pay. ஏன்? பேயபிள் எவ்வளவு இருக்கு? ரிசீவபிள் எவ்வளவு இருக்கு? அப்ப நெட் பேயபிள் எவ்வளவு? 14,000 என்னைக்கு பே பண்ணா உனக்கு இன்ட்ரெஸ்டே வராது? 30th அக்டோபர் அன்னைக்கு பே பண்ணா உனக்கு என்னவே வராது? இன்ட்ரெஸ்டே வராது. கரெக்டா ராஜா? இப்ப ரிசீவபிள் இருந்துன்னா பேயபிள் இருந்துன்னா எப்படி கால்குலேட் பண்ணணும் தெரியுதா? ரிசீவபிளும் இருக்கு,
பேயபிள் இருக்கு, எப்படி கால்குலேட் பண்ணும்? ஒரே பேஸ் டேட் எடுத்துக்கோ, இதுக்கு தனி ப்ராடக்ட், இதுக்கு தனி ப்ராடக்ட். டிஃபரன்ஸ் இன் ப்ராடக்ட் டிவைடட் பை டிஃபரன்ஸ் இன் அமௌண்ட். அந்த அமௌண்ட் டேட் என்ன டேட்ல போய் ஆட் பண்ணு, பேஸ் டேட்ல ஆட் பண்ணு. தட் இஸ் த டியூ டேட் டு பே ஆர் ரிசீவான்னு தெரியாதுல்ல, கண்டுபிடி. பேயபிள் அதிகமா இருக்கா, ரிசீவபிள் அதிகமா இருக்கா? அப்ப டு பே. சப்போஸ் இது அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, டியூ டேட் இஸ் டு ரிசீவ். அந்த டேட்டுக்கு அப்புறம் ரிசீவ் பண்ணா நீ அவன்கிட்ட இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம். நம்ம டியூ டேட் எதுக்கு கண்டுபிடிக்கலாம்? ரிசீவபிளுக்கும் கண்டுபிடிக்கலாம், பேயபிளுக்கும் கண்டுபிடிக்கலாம். டியூ டேட் 31st மார்ச் இஸ் த டியூ டேட் டு ரிசீவ்னா, லேட்டா பே பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? இன்ட்ரெஸ்ட். சீக்கிரமே பே பண்ணா நான் எனக்கு அவனுக்கு என்ன கொடுக்கணும்? டிஸ்கவுண்ட். 31st மார்ச் 31st அக்டோபர் இஸ் த டியூ டேட் டு பேனா, அதுக்கப்புறம் பே பண்ணா எனக்கு என்ன வரும்? இன்ட்ரெஸ்ட். அதுக்கு முன்னாடி பே பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்கவுண்ட். சொல்றது புரியுதா ராஜா? ரிசீவபிளா இருந்தா சீக்கிரம் ரிசீவ் பண்ணிட்டா டிஸ்கவுண்ட், லேட்டா ரிசீவ் பண்ணா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பேயபிளா இருந்தா லேட்டா பே பண்ணா இன்ட்ரெஸ்ட், சீக்கிரம் பே பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கரெக்டா ராஜா? நம்மளுக்கு இங்க டிஸ்கவுண்ட் கிடைக்கும், டிஸ்கவுண்ட். இப்போ நம்ம ரிசீவபிளா பேயபிளா? நெட்டா என்னது? ஹவ் டு பே 14,000. எந்த ரேட் சார் பே பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்பான். 31st அக்டோபர் 30th அக்டோபர் அன்னைக்கு பே பண்ணுங்க, உனக்கு இன்ட்ரெஸ்டும் வராது, டிஸ்கவுண்ட்டும் வராது. புரியுதா ராஜா? டிஃபரண்ட் ரிசீவபிள் இருக்கு. புக்ல உனக்கு கொஸ்டின், இது பில்ஸ் ரிசீவபிள்னு கொடுத்துருவான், இது பில்ஸ் பேயபிள்னு கொடுத்துருவான். நீ இந்த டியூ டேட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவன் ஒரு டியூ பில் டேட் கொடுத்துருவான், பிளஸ் 2 months 3 months 1 month 7 months கொடுத்துருவான், பிளஸ் 3 days கிரேஸ் டேஸ் ஆட் பண்ணி நீ இந்த டியூ டேட் அரைவ் பண்ணு. உனக்கு என்ன கிடைச்சிடும்? டியூ டேட் அரைவ் பண்ணா எக்ஸுக்கான பேஸ் கிடைச்சிடும். இதை வச்சு நீ என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ். அப்புறம் எஃப் ஆல்ரெடி கொடுத்துருப்பான், எஃப்எக்ஸ் போடு. இதுக்கு தனியா ஒரு எஃப்எக்ஸ் வரணும். எதுக்கு? பேயபிளுக்கு தனியா, ரிசீவபிளுக்கு தனியா, பேயபிள் தனியா. ஆனால் பேயபிளுக்கு தனியா என்ன எடுத்துடக்கூடாது? பேஸ் டேட் எடுத்துடக்கூடாது. சார் நான் பேயபிள் சார், இது 7/10 சார், இது என்ன சார் டேட்? இங்க என்ன டேட் இருக்கு? அப்ப இதை பேஸ் டேட்டா எடுத்துக்கோ. இந்த 7 to இங்க 8 days கால்குலேட் பண்ணிக்கோ. ஏன்னா ஏர்லியஸ்ட் டேட் பேயபிள் இருக்கா, ரிசீவபிள் இருக்கா? பேயபிள் இருக்கு. அப்ப இங்க பேஸ் டேட் கொடுத்துரு. எது ஏர்லியஸ்ட் டேட்டோ அந்த டேட்ல என்ன கொடுத்துடணும்? பேஸ் டேட் கொடுத்துடணும். சார் அப்படி கொடுக்கலன்னா பிரச்சனை ஆகுமா? இல்ல சார் நான் இங்க கொடுத்துட்டேன் சார் 15/10 பட் இங்க பார்த்தா 7/10 வந்துருச்சு சார், மைனஸ்ல வரும். தப்பா? தப்பு கிடையாது. ஆன்சர் வில் பி சேம், பட் என்ன ஆகும்? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அவ்வளவுதான். பட் எப்பயும் போல நீ மைனஸ்ல போடணும். இது மைனஸ்ல இருக்கும், இது பிளஸ் 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 ஆட் பண்ணா நெட்டா வந்துடும். சேம் ஆன்சர் தான் அரைவ் பண்ணுவேன், பட் உனக்கு கால்குலேஷன் என்ன ஆயிடும்? லைட்டா கன்ஃபியூஸ் ஆகும். பட் ஸ்டில் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஏர்லியஸ்ட் டேட் எடுக்கணும்ன்றது கிடையாது. ஏர்லியஸ்ட் டேட் இஸ் த பெஸ்ட் டேட். எந்த டேட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதுல ஏர்லியஸ்ட் எதுவா இருந்துச்சு? 15. சோ பில்ஸ் ரிசீவபிள் பில்ஸ் பேபிள் கொடுத்திருக்க ப்ராப்ளத்துல இந்த 4 டேட்டை வச்சு ஏர்லியஸ்ட் டேட் டிசைட் பண்ணிடாத. பேஸ் டேட் இதை 4 வச்சு டிசைட் பண்ணிடலாம், அது இது எடுத்துட்டா கூட தப்பு கிடையாது. பட் பெஸ்ட் ஏர்லியஸ்ட் டேட், பெஸ்ட் டியூ டேட் எது? பேஸ் டேட் எது? ஏர்லியஸ்ட் டேட். அப்ப எதையும் நம்ம செக் பண்ணிட்டு தான் பேஸ் டேட் முடிவு பண்ணணும். பேபிளையும் செக் பண்ணணும். ரிசீவபிளுக்கும் பேபிளுக்கும் காமன் பேஸ் டேட். இந்த காமன் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம டிஃபரன்ஸ் இன் பேபிள் பை டிஃபரன்ஸ் இன் சேஞ்ச் இன் சம், சேஞ்ச் இன் ப்ராடக்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் சம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா எழுதுவோம். ஒண்ணுமே இல்லை, இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ், இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ், நடுவில் ஒரு நம்பர் வந்துடும், டிவைட் பண்ணா ஒரு நம்பர் வந்துடும். நார்மலா இது பை இது தானே போடுவ, இது பை இது தானே போடுவ. அப்ப இது இங்க இது பை இது போடுவ. ஆனா ரெண்டு பேரும் ஒரே பார்ட்டி ஆச்சே. இப்ப இது வேற பார்ட்டி, கொடுக்க வேண்டியது நம்ம வாங்க வேண்டியது வேற பார்ட்டிட்ட, கொடுக்க வேண்டியது வேற பார்ட்டிட்டனா இது தனியா டைரக்டா டிவைட் பண்ணி ஒரு டேட் கண்டுபிடிப்பா தெரியுமா? அந்த டேட் என்ன டேட்டா இருக்கும்? டியூ டேட் டு ரிசீவ். இது தனியா கண்டுபிடிப்பா தெரியுமா? இது டியூ டேட் டு பே. ஆனா இங்க ரெண்டு பேரும் யாரு? ஒரே பார்ட்டி. அப்ப ரெண்டு பேருக்கும் காமன் என்ன டேட் கொடுத்துரு? பேஸ் டேட் கொடுத்துரு. அப்ப நம்ம என்ன வரும்? ஆவரேஜ் ரேட். 30th October இஸ் த ஆவரேஜ் ரேட். 30th October ஆவரேஜ் ரேட் இஸ் ஃபார் வாட்? எதுக்கு ஆவரேஜ் ரேட்? ரிசீவபிள் அதிகமா இருக்கா, பேபிள் அதிகமா இருக்கா? அப்ப 30th October இஸ் த டியூ டேட் டு பே. எவ்வளவு டிஃபரன்ஸ் இன் அமௌண்ட் போட்டு வச்சிருக்கீங்க? 14,000. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கஷ்டமான ஒரு இதுலயே சம் ஆஃப் டிஜிட் மெத்தட்லயே உங்க புக்ல பெருசா சம் ஆஃப் டிஜிட் மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பான். ஆவரேஜ் டியூ டேட் சாப்டர்ல என்னன்னு கொடுத்திருப்பான்? சம் ஆஃப் டிஜிட் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருப்பான். சம் ஆஃப் டிஜிட் மெத்தட்னா அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோயேன், நீ படிச்சிருப்ப ஏபிஜிபி சம் ஆஃப் 1 + 2 + 3 + up to n நம்பர்ஸ் சம் கான்செப்ட் எல்லாம் படிச்சிருப்ப. அந்த கான்செப்ட் அவன் எதுல கொண்டு வந்து விடுவான்னு சொன்னா ஆவரேஜ் டியூ டேட் சாப்டர்ல எடுத்து வந்து விடுவான். ரொம்ப கஷ்டமான சாப்டர், நல்ல கவனி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கான்செப்ட் சொன்ன? சம் ஆஃப், ஆனா பேர் மட்டும் தான் ஞாபகம் வச்சிருப்பேன், மெத்தட் ஞாபகம் தெரியாது எனக்கு, ஏன் மறந்து போயிடுது. கவனி,
1st January 2004ல ஒருத்தன் லோன் வாங்குறான். எப்போ 2004ல ஒருத்தன் லோன் வாங்குறான் 10 லட்சம் ரூபாய். 2005ல இருந்து 5 வருஷத்துல 2 லட்சம் ரூபா 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 பே பண்ணிடுவோம். எப்பல இருந்து 2005ல இருந்து, தட் இஸ் 1 year லேட்டர்ல இருந்து 115ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவான். ஒரு 2 லட்சம். 2006ல ஒரு 2 லட்சம். நியூ இயர் அன்னைக்கு எவரி நியூ இயர் 2 லட்சம் 2 லட்சம் 4 3 ஆச்சா 5 6 7 8 9 4 வருஷத்துல 5 வருஷத்துல என்ன கொடுத்துறான் 10 lakhs பே பண்ணிடுறான். வாட் இஸ் த ஆவரேஜ் டியூ டேட்னு கேக்குறான். அப்படின்னா ஒரே நாள் பே பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் அவாய்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு கேக்குறான். ஏதோ ஒரு டியூ டேட்ல பே பண்ணா எனக்கு என்ன குறையணும், இன்ட்ரெஸ்ட் குறையணும். டிஸ்கவுண்ட் தேவையில்ல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் குறையணும். ஓகேவா அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கான்செப்ட் கேட்பான். ஒரு மட்டமான பெருசாவும் புக்ல கொடுத்துருப்பான். பட் ரொம்ப சிம்பிள். ஆவரேஜ் டியூ டேட் கான்செப்ட் என்ன? டேக் டியூ டேட், டேக் ஆவரேஜ் ஃபார் டியூ டேட், டேக் ஆவரேஜ் ஃபார் டியூ டேட். டியூ டேட்டுக்கு என்ன எடுக்கணும், ஆவரேஜ் எடுக்கணும். அப்போ டேட்டுக்கு என்ன எடுக்கணும், டேட் இஸ் நதிங் பட் எக்ஸா. எக்ஸ் கண்டுபிடி, எஃப் ஆல மல்டிப்ளை பண்ணு, யூ வில் கெட் வாட், டோட்டல் சிக்மா எஃப்எக்ஸ் டிவைடட் பை சிக்மா எஃப். இப்படிதான் நம்ம ஆவரேஜ் டியூ டேட் எடுப்போம். இது நம்ம டேட்டா நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணிடுவோம், எக்ஸா கன்வெர்ட் பண்ணிடுவோம். எப்படி, பேஸ் டேட் எடுத்துட்டு அதுல இருந்து 0 10 20 கால்குலேட் பண்ணி போட்டுருவோம். கரெக்டா ராஜா? லாஸ்ட் கிளாஸ் நான் ஒன்னு சொல்லியிருப்பேன், அது உனக்கு ஞாபகம் இருந்ததுன்னா, அந்த சம் ஆஃப் டிஜிட் மெத்தட் இஸ் டூல். என்னது, சிம்பிள் ஆவரேஜ்னு ஒன்னு சொல்லியிருப்பேன். இது மாதிரி வெயிட்டே எடுக்க வேணாம் ராஜா. 10 இருக்கா 10 ஆட் பண்ணி 10ஆல வகுத்துருந்துருவான். 11 இருக்கா 11 ஆட் பண்ணி 11ஆல வகுத்துருந்துருவான். ஏன் அந்த 10 ஆட் பண்ணி அப்படி என்ன அது? ஏன் எல்லா வருஷமும் என்ன அமௌண்ட், 2 lakhs 2 lakhs 2 lakhs 2 lakhs 2 lakhs. அப்ப வெயிட் இஸ் ஈக்குவல். அப்ப வெயிட்டட் ஆவரேஜ் எடுத்து என்ன இல்ல, வெயிட்டட் ஆவரேஜ் எடுத்தாலும் சேம் ஆவரேஜ் தான் வரும் when compared to simple average. கரெக்டா இல்லையா? வெயிட்டட் ஆவரேஜ் சிம்பிள் ஆவரேஜ் will be same when weights are equal. அப்ப சிம்பிள் ஆவரேஜ் நம்ம என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். சிம்பிள் ஆவரேஜ் எப்படி சார் எடுக்கிறது? நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது டியூ டேட், நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது we have to find x. இப்ப சிக்மா x by n, ரெண்டு ஃபார்முலா இருக்கு. சிக்மா fx by சிக்மா f. இது என்ன ஆவரேஜ்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை வகுத்தா சிம்பிள் ஆவரேஜ். we have to add x divided by what is x, டியூ டேட்டை கன்வெர்ட் பண்ணிருப்போம். டியூ டேட்டை கன்வெர்ட் பண்ணிருப்போம் நம்பர்ஸா, சோ தட் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்டா? டியூ டேட் எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் நம்பர்ஸா? யூசிங் பேஸ் டேட். இந்த டேட்டா பேஸ் டேட்டா கொடு. லோன் வாங்கின டேட்டா என்ன டேட்டா கொடுக்கணும், இதான ஏர்லியஸ்ட் டேட், அது பேஸ் டேட்டா கொடு. இது எத்தனை நாள் ஆகுது, இங்க இருந்து இங்க 12 மாசம், ஒரு வருஷம் சொல்லிடலாமா? இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க ஆட் பண்ணா 5 + 4 9 9 1 10 15 15 by 5 3. அப்ப 3 years வருதா? பேஸ் டேட்ல இருந்து என்னத்தை ஆட் பண்ணணும், 2004ல இருந்து 3 ஆட் பண்ணா 1/1/2007. that is the average due date. that is the average due date. இப்படி ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்திருந்தா இதுக்கு சம் ஆஃப் டிஜிட் மெத்தட் உன் புக்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பான். இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்கு எத்தனை வருஷம் இருக்குன்னு கண்டுபிடி, அந்த டேட்ல இருந்து இந்த வருஷத்துக்கு எத்தனை, அப்படின்னு சும்மா ஒரு என்ன பெருசா. இதுல ஏதாவது ஒர்க் பண்ணனா பேர் எழுதுன தவிர எனக்கு இந்த ஒர்க் எதுவுமே சேம் தான். ஏன் இந்த இடத்துல எஃப் போட்டுக்கலாமா, எஃப் போட்டுக்கலாமா? 1 1 1 1 1 1 1 சார் 1 2 3 4 5 5 1 15 15 by 5. அப்போ வெயிட் ஈக்குவலா இருந்ததுன்னா நீ என்ன ஆவரேஜ் எடுத்துட்டு போயிடலாம், சிம்பிள் ஆவரேஜ் எடுத்துட்டு போயிடலாம். நீ எந்த ஆவரேஜ் போக கூடாது, போலாம். முட்டாள், அதுதான் முட்டாள்தனமான ஒர்க். கையில ஆன்சர் வச்சுட்டு நம்ம வெண்ணையை வச்சுட்டு நெய்க்கிட்டு அலையிற கதையா இருக்கும். நம்மள்ட்ட டைரக்டா ஆன்சர் இருக்கு. வெயிட் ஈக்குவல், இது 2 lakhs 2 lakhs 2 lakhs 2 lakhs 2 lakhs ஈக்குவல். சப்போஸ் இதே கொஸ்டின்ல இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 4, இந்த இடத்துல 1 அப்படின்னு கொடுத்திருந்தா வெயிட்டட் ஆவரேஜ். இந்த இடத்துல நீ 1 3 7 நீ என்ன ஆவரேஜ் எடுத்திருக்கணும், வெயிட்டட் ஆவரேஜ் எடுத்திருக்கணும். அது கொடுக்கலன்ற பட்சத்துக்கு நீ என்ன எடுக்க தேவையில்ல, வெயிட்டட் ஆவரேஜ் எடுக்க தேவையில்ல. என்ன ஆவரேஜ் எடுத்துடலாம், சிம்பிள் ஆவரேஜ் எடுத்துடலாம். புரியுதா ராஜா? இந்த ரெண்டு கான்செப்ட் தான் நான் ஆவரேஜ் டியூ டேட் சாப்டர்ல பெண்டிங் வச்சிருந்தேன். ஒண்ணு வெறும் ரிசீவபிள் மட்டும் தான் நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதுதான் பேஸ், அதுதான் தாத்பரியம். அது புரிஞ்சிருச்சுன்னா இப்ப ரிசீவபிள் பேயபிள் ரெண்டுமே இருக்கும்போது என்ன பண்ணணும்,
ரிசீவபிளுக்கு தனி எஃப்எக்ஸ் எக்ஸ் எஃப்எக்ஸ், பேயபிளுக்கு தனி எக்ஸ் எஃப்எக்ஸ். ஆனா இங்க எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது, நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிக்கும் போது ரெண்டுத்துக்கும் காமன். அவ்வளவுதான். சம் ஆஃப் டிஜிட் மெத்தட்னு ஒண்ணு கொடுத்துருவோம். சிம்பிள் ஆவரேஜ். நம்மள பொறுத்தவரை இந்த மெத்தட் பேர் என்ன? அந்த மெத்தட் பேர் என்ன? வெயிட்டட் ஆவரேஜ். அவ்வளவுதான். புரியுதா ராஜா? ஒன்னும் டவுட் இல்லையே? இப்ப நம்ம பார்க்க போறது இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் ஈஸியா நடந்ததுன்னா ஆவரேஜ் டியூ டேட். எனக்கு பேயபிள், அவனுக்கு என்ன வந்துச்சு? தட் இஸ் ரிசீவபிள், பேயபிள் இப்படி இருந்துச்சு. எப்ப ரிசீவபிள் ஆயிருக்கும்? நான் குட்ஸ் அவனுக்கு வித்திருப்பேன், அப்ப எனக்கு ரிசீவபிள். அவன் எனக்கு குட்ஸ் வித்திருப்பான், அப்ப எனக்கு என்னது? பேயபிள். ரெண்டுத்தையும் நான் நெட்டா வச்சு கால்குலேட் பண்ணி ஒரு நாள்ல பே பண்ணா, இந்த டேட்ல பே பண்ணு அந்த 14,000 நோ இன்ட்ரெஸ்ட் சொன்னா இஸ் பிராக்டிகலா இப்படி நடக்க பாசிபிள் இருக்கா? ஒரு பிசினஸ் மேன் உட்காந்து இந்த மாசத்துல ரிசீவபிள் இந்த பக்கம் எழுதி, பேயபிள் இந்த பக்கம் எழுதி, பேஸ் டேட் எடுத்து எழுதி 30th அக்டோபர் அன்னைக்கு கரெக்டா 14,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி 0.001%. கரெக்டா இல்லையா? நீயே சொல்ல. இப்ப எழுதுனல 4 ரிசீவபிள் 4 பேயபிள் எழுதுனல. ஒரு பிசினஸ் மேன் இருக்கான், அவன் உட்காந்து இது எல்லாத்துக்கும் பேஸ் டேட் எடுத்து, இதுக்கும் அதுக்கும் காமன் பேஸ் டேட் எடுத்து, இதுக்கு சிக்மா எஃப்எக்ஸ் எடுத்து டிஃபரன்ஸ் போட்டு டிவைடட் பை சிக்மா எஃப் டிஃபரன்ஸ் போட்டு ஒரு டியூ டேட் அரைவ் பண்ணி 30th அக்டோபர்னு வந்துச்சா நம்மளுக்கு. அந்த டேட் இன்னைக்கு எவ்வளவு பே பண்ணணும்னு சொன்னேன்? 14,000 பே பண்ணா there is no interest சொன்னேன். சொல்ல நல்லா இருக்கும், கேட்க நல்லா இருக்கும். practically is it possible ஆன்னு கேட்டா no. practically it is not possible to make a payment in a single day. அதுவும் டிஃபரன்ஸ் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் வச்சு பண்ண முடியுமானா முடியாது. அப்ப பிராக்டிகலா என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ் புக்ல சொல்றேன், என் புக்லயே சொல்றேன். என் புக்ல சோல்டு குட்ஸ் டு திலக், சோல்டு குட்ஸ் டு 14,000 ரூபாய். received goods from திலக், received goods from 22,000 ரூபாய். இப்ப எனக்கு பே ரிசீவபிள் 14,000, பேயபிள் எவ்வளவு? இப்ப பேயபிள் எவ்வளவு? 27. ஏன்னா ரிசீவ்டு குட்ஸா, அப்ப ஐ ஹவ் டு பே 20,000, ஐ ஹவ் டு ரிசீவ் 14,000. கரெக்டா? அடுத்தது பெய்டு கேஷ் 10,000, பெய்டு கேஷ். sold goods 22,000, received cash 12,000, bought goods from திலக் 11,000. இதுதான் அக்டோபர் மாசத்துல நடந்திருக்க டிரான்சாக்சன். எப்படி? வித்தேன், வாங்கினேன், காசு கொடுத்தேன், வித்தேன், திருப்பி காசு வாங்கியிருக்கேன், ரிசீவ்டு கேஷ், திருப்பி. இதுல எப்படி சார் பாட் குட்ஸ், ரிசீவபிள் எவ்வளவு, பேயபிள் எவ்வளவுன்னு நம்மளால என்ன பண்ண முடியாது? ரிசீவபிள் எவ்வளவு, பேயபிள் எவ்வளவுன்னு நம்மளால என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அப்போ எந்த ரேட்ல பே, இப்ப இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுமா, இன்ட்ரெஸ்ட் வாங்கணுமா, எவ்வளவு ரிசீவபிள் எவ்வளவு பேயபிள் நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆவரேஜ் டியூ டேட் எல்லாம் போட்டு சொல்ல முடியாது. அப்ப ஆவரேஜ் டியூ டேட் கான்செப்ட் தப்பா? கரெக்ட் தான் ஆவரேஜ் டியூ டேட் கான்செப்ட். ஆனா ஒரே நாள்ல பேமெண்ட் நடக்காம வேற வேற நாள்ல பேமெண்ட் நடக்குது. வேற வேற நாள் நம்மளுக்கு என்ன வந்துருது? பர்ச்சேஸ் நடக்குது. அப்போ ஆவரேஜ் டியூ டேட் கான்செப்ட் அப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஈச் டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும்? அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் சொன்னா, அன்னைக்கே ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும் சொன்னா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் கால்குலேட் பண்ணா அது பேர் தான் அக்கவுண்ட் கரண்ட். அது பேர் தான் என்னது? கரண்ட் அக்கவுண்ட் இல்ல, அக்கவுண்ட் கரண்ட். அது பேர் என்ன? அக்கவுண்ட் கரண்ட் இஸ் a statement prepared by one party, prepared by which shows the transaction between the other party. இப்ப நான் ப்ரிப்பேர் பண்றேன்னா, நான் திலக்கும் எனக்கும் என்னென்ன நடந்துச்சுன்னு ஒரு அக்கவுண்ட் கரண்ட் போடுவேன். எனக்கும் தீபனுக்கும் என்ன நடந்துச்சுன்னு வேற ஒரு அக்கவுண்ட் கரண்ட் போடுவேன். எனக்கும் எக்ஸுக்கும் என்ன நடந்துச்சுன்னு வேற ஒரு அக்கவுண்ட் கரண்ட் போடுவேன். அந்த அக்கவுண்ட் கரண்ட் அவனுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன், இந்த அக்கவுண்ட் கரண்ட் இவனுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன், இந்த அக்கவுண்ட் கரண்ட் தீபனுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். இவங்க 3 பேர் ரெக்கன்சைல் பண்ணிப்பாங்க. இது மாதிரி திலக்கும் என்ன ஓபன் பண்ணி வச்சிருப்பான்? அக்கவுண்ட் கரண்ட் ஓபன் வச்சிருப்பான். சோ இந்த இடத்துல லேட்டா பே பண்ணியிருந்தா இன்ட்ரெஸ்டும் வாங்கிடலாம், சீக்கிரம் பே பண்ணியிருந்தா டிஸ்கவுண்ட்டும் வாங்கிடலாம். எல்லாமே என்ன ஆயிடும்? செட் ஆஃப் ஆயிடும். அதுதான் நம்ம என்ன யூஸ் பண்றது? அக்கவுண்ட் கரண்ட். இது மாதிரி மல்டிபிள் பேமெண்ட், மல்டிபிள் ரெசிப்ட், மல்டிபிள் சேல், மல்டிபிள் பர்ச்சேஸ் இருந்ததுன்னா நம்மளால நார்மல் கான்செப்ட் வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? என்னது கண்டுபிடிக்க முடியாது? இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு ரிசீவபிள் ஆர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பேயபிள், ஆவரேஜ் டியூ டேட்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. இன்ஸ்டன்ட் நம்ம அதுக்கு பதிலா என்ன யூஸ் பண்றோம்?
அக்கௌண்ட் கரண்ட். ஓகேவா? ஆனா எதோட கான்செப்ட் இங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஆவரேஜ் டியூரேட்டிவ் கான்செப்ட் தான். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் சொல்லவா? ஃபர்ஸ்ட் account current is prepared by one party which will be given to the other party. say example இப்ப x னு ஒருத்தன் இருக்கான், y னு ஒருத்தன் இருக்கான். x இவனுக்கு குட்ஸ் விக்கிறான், y இவனுக்கு குட்ஸ் விக்கிறான். x இவனுக்கு கேஷ் கொடுக்குறான், y இவனுக்கு கேஷ் கொடுக்குறான். நிறைய டிரான்சாக்ஷன், இந்த 4 டிரான்சாக்ஷன் தான் நடக்கும். ரொம்ப நடக்காது நீ ஆசைப்படுற மாதிரி. இந்த 4 தான். ஒன்னு வித்திருப்பான், இன்னொன்னு வாங்கியிருப்பான், காசு கொடுத்திருப்பான், இல்ல காசு வாங்கியிருப்பான். இந்த 4 டிரான்சாக்ஷன் தான் மேக்ஸ் 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 இந்த 4 இருக்கும். அப்படி இல்லைன்னா பில்ஸ் ரிசீவபிள் கையெழுத்து போட்டு கொடுத்திருப்பான். எப்படி? அவனுக்கு பில்ஸ் பேயபிள் அப்படின்னு மாறி இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? பில்ஸ் ரிசீவபிள் அக்செப்ட் பண்ணியிருந்தா இவனுக்கு பேயபிள். கரெக்டா இல்லையா? பில்ஸ் ரிசீவபிள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான், அது எனக்கு என்னது? பேயபிள். ஆமானா இல்லையா? அவனுக்கு அது என்னது? ரிசீவபிள். கரெக்டா இல்லையா? நான் பில்ஸ் எழுதுறேன், ஐ ஆர்டர் தீபன் டு பே மீ அப்படின்னு எழுதுறேன். எனக்கு ரிசீவபிளா? தீபன் கையெழுத்து போட்டு கொடுத்துருவானா, அவனுக்கு அது என்னது? பேயபிள். அது மாதிரி ஏதாவது 2 பேருக்குள்ள டிரான்சாக்ஷன் நடந்திருந்தாதான் உண்டு. இப்போ யார் அக்கௌண்ட் கரண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவா? எக்ஸா ஒய்யா? எக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவானா ஒய் ப்ரிப்பேர் பண்ணுவா? எக்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவான். ஏன்னா எக்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் எழுதிருக்கேன். அப்படி கிடையாது, 2 பேருமே ப்ரிப்பேர் பண்ணுவான். எக்ஸும் அக்கௌண்ட் கரண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவான், ஒய்யும். கடைசியா எக்ஸோட அக்கௌண்ட் கரண்ட் அவன்கிட்ட கொடுப்பான், ஒய்யோட அக்கௌண்ட் கரண்ட் எக்ஸ்ட கொடுப்பான். 2 பேரும் என்ன பண்ணிப்பாங்க? ரெக்கன்சைல் பண்ணிப்பாங்க. 2 பேரோட ஆன்சரும் சேமா இருக்குமா டிஃபரெண்டா இருக்குமா? கரெக்டா போட்டிருந்தா 2 பேருக்கும் என்னவா தான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். இவன் 10,000 கொடுக்கணும்னு சொன்னானா இவன் 10,000 வாங்கணும்னு சொல்லுவான். இவன் 10,000 வாங்கணும்னு சொன்னானா இவன் 10,000 கொடுக்கணும்னு சொல்லுவான். ஆன்சர் வில் பி சேம். 2 பேரும் கரெக்டா போட்டிருந்தா என்னத்த? அக்கௌண்ட் கரண்ட். கரெக்டா ராஜா? கரெக்டா? இப்ப நம்ம போலாம் அக்கௌண்ட் கரண்ட்டுக்குள்ள. அப்ப அக்கௌண்ட் கரண்ட் இஸ் a statement prepared by both the party. ஆனா எக்ஸாம்பிள் நம்மள்ட்ட 2 பார்ட்டியும் கேட்க மாட்டான், ஏதாவது ஒரு பார்ட்டி கேட்பான். அப்போ ஃபர்ஸ்ட் யாரு ப்ரிப்பேர் பண்றா? எக்ஸா ஒய்யா நம்ம டிசைட் பண்ணணும். என்னது? எக்ஸா. எக்ஸ்னா in the books of x, in the books of கீழே ஒரு லைன் எழுதணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். மார்க்கர் ஒழுங்கா எழுத மாட்டேங்குது. இன் தி புக்ஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது யாரோட புக்ஸ்ல? எக்ஸ் புக்ஸ்ல ஒய் இன் அக்கவுண்ட் கரண்ட் வித் எக்ஸ். தெரியலையா? அந்த இடத்துல தெரியலையா இல்ல சுத்தமா இருக்கு? நல்லா கவனி. இன் தி புக்ஸ் ஆஃப் எக்ஸ் யாரோட புக்ஸ்ல? எக்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுவான்னு சொன்ன, ஒய்யும் ப்ரிப்பேர் பண்ணுவான்னு சொன்னேன். எக்ஸோட புக்ஸ்ல யாரோட புக்ஸ்ல? எக்ஸோட புக்ஸ்ல இந்த புக்ஸ் ஆஃப் எக்ஸ். கொஸ்டின் கேட்டிருப்போம், யாரோட புக்ஸ் சொல்ல மாட்டோம். ப்ரிப்பேர் அக்கவுண்ட் கரண்ட் எஃப் இன் அக்கவுண்ட் கரண்ட் வித் ஒய்ன்றுவோம், எக்ஸ் இன் அக்கவுண்ட் கரண்ட் வித் ஒய்ன்றுவோம். என்னது? எக்ஸ் இன் அக்கவுண்ட் கரண்ட் வித் ஒய், ஒய் இன் அக்கவுண்ட் கரண்ட் வித் எக்ஸ்ன்றுவோம். இப்போ உனக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும், எக்ஸ் புக்ல கேட்டிருக்கானா ஒய் புக்ல கேட்டிருக்கானா. ஏன்னா எக்ஸ் புக்ல ரிசீவபிளா இருக்கிறது, ஒய் புக்ல என்னவா இருக்கும்? பேயபிளா இருக்கும். கரெக்டா? இங்க டெபிட் ஆகுது, அங்க கிரெடிட் ஆகும், அங்க கிரெடிட் ஆகுது, இங்க டெபிட் ஆகும். கொஸ்டின்ல உனக்கு என்ன கொடுத்துருவான்னா ப்ரிப்பேர் ஒய் இன் அக்கவுண்ட் கரண்ட் வித் எக்ஸ்ன்றுவோம், ஆர் எக்ஸ் இன் அக்கவுண்ட் கரண்ட் வித் ஒய்ன்னு சொல்லிடுவோம். அதை நீ கரெக்டா கண்டுபிடிக்கணும் யாரோட புக்ஸ்ல. அதுக்கு தான் சொல்றேன் இந்த புக்ஸ் ஆஃப் எக்ஸ். இந்த புக்ஸ் ஆஃப் நம்ம யாரோட அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம்? ஒய்யோட அக்கௌண்ட். எக்ஸோட புக்ஸ்ல எக்ஸோட அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவானா யாராவது? அப்ப எக்ஸோட புக்ல யாரோட அக்கௌண்ட் தான் இருக்கும்? இப்ப என் புக்ஸ்ல என்னோட சப்ளையர் பேர்லாம் அக்கௌண்டா வச்சிருப்பேன். என் புக்ல நானே என் பேருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருப்பேன், நான் பண்ண மாட்டேன். அது மாதிரி என் சப்ளையர் புக்ல சப்ளையருக்கே அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்க மாட்டான். எனக்குலாம் என்ன மாதிரி உள்ள சப்ளையருக்குலாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருப்பான். கரெக்டா? அப்ப இந்த புக்ஸா போய் யாரோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவேன்? அப்போ ஒய் இன் அக்கவுண்ட் கரண்ட் வித் எக்ஸ். அப்ப இது ரெண்டும் டேலி ஆகணும். அப்போ இப்படி கொடுத்தான்னா யாரோட புக்ஸ்? இப்படி கொடுத்தானா யாரோட புக்ஸ்? ஒய்யோட புக்ஸ். இதை விட ஷார்ட்கட் சொல்லவே முடியாது யாராலையும். ஒய் இன் அக்கவுண்ட் கரண்ட் வித் எக்ஸ், ஒய் இன் அக்கவுண்ட் கரண்ட் வித் எக்ஸ், எக்ஸ் புக்ஸ் யாரோட அக்கௌண்ட்? எக்ஸ் இன் அக்கவுண்ட் கரண்ட் வித் ஒய், ஒய்யோட புக்ஸ். இந்த புக்ஸ் ஆஃப் ஒய், எக்ஸ் இன் அக்கவுண்ட் கரண்ட் வித் ஒய். இது ரெண்டும் என்னவா ஆகணும்? சேமா இருக்கணும். இப்ப இதுதான் உனக்கு கொஸ்டின்ல கொடுத்திருப்பான். ஸ்ட்ரீ இன் அக்கவுண்ட் கரண்ட் வித் நிவி அப்படின்னு கொடுப்பான். அப்படின்னா யார் புக்ஸ்ல யாரோட அக்கௌண்ட்? இந்த புக்ஸ் ஆஃப் நிவி ஸ்ட்ரீ அக்கௌண்ட். கரெக்டா? சுஜய் இன் அக்கவுண்ட் கரண்ட் வித் அஜய் அப்படின்னு கொடுப்போம். யாரோட புக்ஸ்ல யாரோட அக்கௌண்ட்?
இந்த புக்ஸ் ஆஃப் அஜய் கீழே நீ என்ன தெரியுமா எழுதணும், சுஜய் அக்கௌண்ட் கரண்ட் வித் அஜய் அப்படின்னு எழுதணும். அப்ப யாரோட புக்ஸ் இது? ஃபர்ஸ்ட் அஜயோட புக்ஸ். அகிலா இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் சுகிலா. யாரோட புக்ஸ் யாரோட அக்கௌண்ட்? சுகிலா புக்ஸ் யாரோட அக்கௌண்ட்? அகிலாவோட அக்கௌண்ட். சுகிலா இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் அகிலா. அகிலாவோட புக்ஸ் சுகிலா. அப்ப இது ரெண்டும் உனக்கு என்ன ஆகணும்? சேரணும். கரெக்டா? இல்ல கரெக்டா? இந்த விஷயம் புரியுதா? ஃபர்ஸ்ட் ரூல் படிச்சாச்சு. யார் புக்ஸ்ல கேட்கறான்றத கொஸ்டின் வச்சு கண்டுபிடிக்கணும். ஷோ த ஸ்டேட்மெண்ட் ரெண்டட் பை எக்ஸ் டு ஒய்னு கொடுப்போம். அப்ப யாரோட புக்ஸ்? இப்படி இல்லைன்னா வேற மாதிரி கேட்டாங்கன்னா ஷோ த ஸ்டேட்மெண்ட் ரெண்டட் பை எக்ஸ் டு ஒய்ங்கிறான். எக்ஸ் கொடுக்குறான் ஒய்க்கு. அப்ப யார் ப்ரிப்பேர் பண்ணிருப்பா? எக்ஸ். அப்ப இந்த புக்ஸ் ஆஃப் ஒய் இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் எக்ஸ். அப்போ கொஸ்டின் இப்படி டைரக்டாவும் கேட்கலாம், ஆர் இன்டைரக்டா டைரக்டா கேட்பான். இதுதான் டைரக்டா இன்டைரக்டா கேட்கறது. எப்படி? ஒய் இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் எக்ஸ் நான்னா இதுதான் இன்டைரக்டா டைரக்ட். சரி, டைரக்டா இன்டைரக்ட். இது சுத்தன யார் புக்ஸ் யாருன்னே தெரியாது. அப்போ ஒய் இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் எக்ஸா, அப்ப எக்ஸ் புக்ஸ் ஒய் அக்கௌண்ட். ஆனா கீழே நீ எழுதும் போது அப்படியே இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே எழுதிடலாம். ஆனா ரெண்டட் பை எக்ஸ் டு ஒய்னு கொஸ்டின்ல கொடுத்தான்னு வச்சுக்கோயேன், நீ யாரோட அக்கௌண்ட் கரண்ட் வித் யாருன்னே தெரியாதுல உனக்கு. யாரு கொடுக்க போறான்? எக்ஸ் ஒய்க்கு கொடுக்க போறான். அப்ப இந்த புக்ஸ் ஆஃப் எக்ஸ் கீழே என்ன எழுதுவ? யாருக்கு கொடுக்குறான்? ஒய்க்கு. அப்போ ஒய் இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் எக்ஸ். அப்ப இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? இப்படி கேட்கலாம், ஒய் இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் எக்ஸ் ப்ரிப்பேர்னு கேட்பான். அப்ப இந்த புக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இன் அக்கௌண்ட் கரண்ட் வித். ஆர் இப்படி கேட்கலாம், எக்ஸ் ஒய்க்கு கொடுக்குற அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்ப என்ன பண்ணும்? எக்ஸ் தானே கொடுக்க போறான். அப்ப இந்த புக்ஸ் ஆஃப் ஒய் இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மாத்தி கொடுக்கலாம். இப்படிதான் ரெண்டு விதமா இந்த கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? அதுக்கப்புறம் எப்படி கண்டினியூ பண்ணோம்னா, இந்த அக்கௌண்ட் கரண்ட் ப்ரிப்பேர் பண்றது மொத்தம் ரெண்டு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தடு? ரெண்டு மெத்தடு. ஒன்னு ப்ராடக்ட் பேலன்ஸ் மெத்தட். ஒன்னு என்னது? ப்ராடக்ட் பேலன்ஸ் மெத்தட். இன்னொன்னு பாஸ்புக் மெத்தட். இன்னொன்னு என்னது? பாஸ்புக் மெத்தட். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பேலன்ஸ் மெத்தட் பார்க்கலாம். என்ன மெத்தட்? ஒரு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிடு. ஸ்டேட்மெண்ட் நார்மல் டி ஷேப்டு அக்கௌண்ட் தான். டெபிட் சைடு இருக்கும், கிரெடிட் சைடு இருக்கும். இப்ப நம்ம இந்த புக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் எக்ஸ் போடலாமா? நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பான்னு சொல்றியா? இந்த புக்ஸ் ஆஃப் ஒய் எக்ஸ் இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் ஒய் கரெக்டா தப்பா நான் சொல்றேன்? இந்த புக்ஸ் ஆஃப் ஒய் எக்ஸ் இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் ஒய். இந்த புக்ஸ் ஆஃப் இசட் இசட் இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் எக்ஸ் தப்பு. இந்த புக்ஸ் ஆஃப் இசட்னா இசட்டே அக்கௌண்ட் கரண்ட் வச்சுக்க முடியாது இசட்டோட. அப்ப இந்த புக்ஸ் ஆஃப் இசட்னு மேல எழுதுனா சம் தேர்ட் பார்ட்டி வில் கம் ஹியர் வித் அப்படியே சேம் நேம் வரணும். இப்ப நான் எழுத போறது இன் தி புக்ஸ் ஆஃப் எஸ்ஆர். இப்ப நான் கீழே எழுதுற லைன்ல எஸ்ஆர் இன் அக்கௌண்ட் கரண்ட் வித்னு எழுதலாமா? எழுதக்கூடாது. அப்ப யாரோட புக்ஸ்? எஸ்ஆர். அப்ப வேற ஒருத்தனோட அக்கௌண்ட் தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். திலக் இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் எஸ்ஆர். இதை வேற மாதிரி கொஸ்டின்ல கேட்கணும்னா எக்ஸாம்பிள் எப்படி கேட்டிருப்பான்னா, ப்ரொவைட் த அக்கௌண்ட்ஸ் which will be rendered by SR to திலக்னுவோம். எஸ்ஆர் திலக் கொடுக்கறது யார் புக்ஸ்ல இருந்து எடுத்து கொடுப்பான்? எஸ்ஆர் புக்ஸ். அப்ப இந்த புக்ஸ் ஆஃப் எஸ்ஆர் திலக்கின் அக்கௌண்ட் கரண்ட் வித் எஸ்ஆர் அப்படின்னு நம்ம சென்டென்ஸ் மாத்திக்கணும். ஆர் டைரக்டா கொடுத்துருந்தான்னா இப்படி போட்டுரும். கரெக்டா ராஜா? அப்படின்னு சொல்லி எஸ்ஆர் பர்ச்சேஸ்டு, எஸ்ஆர் சோல்டு, எஸ்ஆர் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் திலக், எஸ்ஆர் சோல்டு டு திலக், ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் திலக், பெய்டு கேஷ் டு திலக்னு சொல்லி என்ன கொடுத்துருப்போம்? டிரான்சாக்ஷன்ஸா கொடுத்துருப்போம். கரெக்டா இல்லையா? இப்ப நம்ம அதை டெபிட்டா கிரெடிட்டா நம்ம என்ன பண்ணணும்? ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்னென்ன காலம்லாம் இங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப பெருசு. அதுக்கு எக்ஸாம்பிள் இப்படி பேப்பர் திருப்பி வச்சு எழுதிடாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரே பேஜ்ல என்ன பண்ணணும்? ட்ரை பண்ணணும். சின்ன சின்னதா எழுதினாலும் ஒரே பேஜ்ல ட்ரை பண்ணணும். ஏன் சார் அப்படின்னா, இந்த ஸ்கூல்ல எழுதுற மாதிரி இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த பக்கம் எழுதக்கூடாது. ஸ்கூல் லெஜர் எப்படி ஓபன் பண்ணிருப்போம்? லெஃப்ட் சைடு ஆஃப் த பேப்பர், ஒரு ஹோல் பேப்பர்ல லெஃப்ட் சைடு டெபிட், ரைட் சைடு கிரெடிட். எக்ஸாம்ல ஸ்கேன் பண்ணும்போது இது நம்பர் 2 பேப்பர், இது நம்பர் 3 பேப்பரா போயிடும். அப்போ லேப்டாப்ல அவனுக்கு திருத்தவனுக்கு போகும்போது இது மேலையும் இது என்ன ஆயிடும்? கீழையும் போயிடும். அவன் திருத்தத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். மேலையும் கீழையும் ஸ்க்ரோல் பண்ணி டெபிட் கிரெடிட் கரெக்ட் பண்ணணும். அப்ப நம்ம மோஸ்ட் ப்ராப்ளம் எதுலயே போட ட்ரை பண்ணணும்? ஒரே பேஜ்ல ட்ரை பண்ணணும். சரியா?
ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன். என்னது? பர்டிகுலர். நார்மலா லெட்ஜர் அக்கவுண்ட்ல என்ன இருக்கும்? டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட். டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட். இங்க பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. டேட், பர்டிகுலர், டேட், டியூ டேட். என்னது? டியூ டேட். டேஸ், டியூ டேட். கவனி ராஜா, கவனி. டியூ டேட், டேஸ், அமௌண்ட், ப்ராடக்ட். டியூ டேட், டேஸ், அமௌண்ட், ப்ராடக்ட். என்ன சார் இது? டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன். இன்னைக்கு வித்திருப்பேன், அந்த வித்ததுக்கு அவன் 30 நாள்ல எனக்கு கேஷ் பே பண்ணா போதும்ல. என்னைக்கு பே பண்ணா போதும்? 30 நாள்ல பே பண்ணா போதும்ல. அப்ப டியூ டேட் வில் பி இதுல இருந்து எத்தனை நாளா இருக்கும்? 30 நாள். அப்ப டியூ டேட்லி டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இஸ் irrelevant. டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் எதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன்? டியூ டேட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அப்ப டியூ டேட் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணி இந்த டேட்டை யூஸ் பண்ணி டியூ டேட் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? டியூ டேட் இது கண்டுபிடிச்சிருவியா? இந்த டேட் இப்ப சப்போஸ் ஒரு டேட்னா 30 டேஸ் கண்டுபிடிச்சு இதை போட்டுருவியா? சேல் பண்ணும்போது சொல்லிருவியா நீ 30 டேஸா 20 டேஸான்னு? அப்ப சேல் பண்ற அன்னைக்கே டியூ டேட் போட்டுருவேன். சேல் பண்றவனுக்கே உனக்கு என்ன தெரிஞ்சிடும்? அமௌண்ட் தெரிஞ்சிடும். கரெக்டா? இந்த டேஸ்னா என்ன? எக்ஸ். இது என்னது? இது என்னது? அவ்வளவுதான். இது மாதிரி இந்த பக்கம் ஒரு எக்ஸ், எஃப், எஃப்எக்ஸ், எஃப்எக்ஸ், எஃப்எக்ஸ் டிஃபரன்ஸ், எக்ஸ், எஃப், எஃப் டிஃபரன்ஸ் செட்டப் பண்ணிரு. அதே கான்செப்ட் எங்க படிச்சோம்? அங்க என்ன பண்ணோம்? ரிசீவபிள் தனி காலம், பேயபிள் தனி காலம். இங்க ரிசீவபிள் டெபிட் சைடு, பேயபிள் கிரெடிட் சைடு. அவ்வளவுதான் ராஜா. புரியுதா? அங்க ரிசீவபிளுக்கு வேற காலம், பேயபிளுக்கு வேற காலம். ரெண்டுத்தோட சிக்மா எஃப்எக்ஸ் வருது தெரியுமா? அங்க சிக்மா எஃப்எக்ஸ் ஆஃப் திஸ் ரிசீவபிள், சிக்மா எஃப்எக்ஸ் ஆஃப் பேயபிள். இங்க சிக்மா எஃப்எக்ஸ் ஆஃப் டெபிட் சைடு, சிக்மா எஃப்எக்ஸ் ஆஃப் கிரெடிட் சைடு. சிக்மா எஃப் ஆஃப் டெபிட் சைடு, சிக்மா எஃப். அப்ப இங்க என்ன ஒரு சொல்லு? டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன், பர்டிகுலர்ஸ், டியூ டேட். எந்த டேட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? டியூ டேட் தான் இம்பார்ட்டன்ட். நான் எக்ஸாம்ல என்ன சொல்லுவேன்? டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் எழுதாத, டைரக்டா டியூ டேட் எழுதிருந்துருவேன். கீழே ஒர்க்கிங் நோட் போட்டு டியூ டேட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு காலம் காமிச்சிருந்துருவேன், உனக்கு ரொம்ப பெருசா இருந்ததுன்னா. பட் இப்படிதான் எழுதணும். ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன், பர்டிகுலர்ஸ், டியூ டேட். பர்டிகுலர்ஸ்ல என்ன? சேலா, பை கேஷ், டு கேஷ், பை சேல், டு பர்ச்சேஸ். இப்படிதானே எழுத போற? ப்ராடக்ட். சரி, பர்டிகுலர்ஸ், டியூ டேட். அடுத்தது அமௌண்ட் வந்துருமா? அதுக்கு முன்னாடி டேஸ், ப்ராடக்ட். இந்த டேஸ் எப்படி கண்டுபிடிப்ப? பேஸ் டேட் வச்சுப்ப. அந்த டேட்ல இருந்து இந்த டேட் ஆஃப் இந்த டியூ டேட்டுக்கு எத்தனை டிரான்சாக்ஷன்? இந்த டேட்டுக்கா இந்த டேட்டுக்கா? டியூ டேட் தான். இந்த டேட் நீ பார்க்கவே கூடாது. இந்த டேட் நீ எதுக்கு தான் யூஸ் பண்ணணும்? டியூ டேட் தான் யூஸ் பண்ணணும். அப்ப நீ எதை எப்படி ஃபில் பண்ணுவ? ஃபர்ஸ்ட் என்னைக்கு டிரான்சாக்ஷன் நடக்குது சார்? 1/9 அன்னைக்கு டிரான்சாக்ஷன் நடக்குது சார். என்ன டிரான்சாக்ஷன்? சேல் சார். ஓகே சேல். என்னைக்கு சார்? டியூ டேட் 30 நாள் சார். அப்ப 30/9 வில் பி த டியூ டேட். கரெக்டா? அமௌண்ட் போட்டுருவ 10,000. இப்ப இந்த டேஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவ? பேஸ் டேட். பேஸ் டேட் என்ன டேட்னா, எந்த பீரியடுக்கு அக்கௌண்ட் கரண்ட் ஓபன் பண்றானோ அந்த பீரியடோட ஃபர்ஸ்ட் டேட் இஸ் த பேஸ் டேட். இது புரியுதா? எப்படி? எந்த பீரியடுக்கு அக்கௌண்ட் கரண்ட், எக்ஸாம்பிள் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மந்த்க்குனா செப்டம்பர் 1ஆம் தேதி தான் பேஸ் டேட், irrespective ஆஃப் த இயர்லியஸ்ட் டேட். ஏன்னா நம்ம என்ன பீரியட் போடுறோம்? ஒரு பர்டிகுலர் பீரியட் போடுறோம். அந்த பர்டிகுலர் பீரியடோட ஃபர்ஸ்ட் டே வில் பி த பேஸ் டேட். சொல்றது புரியுதா? சோ அந்த டேஸ். அப்போ இப்போ சப்போஸ் 15th செப்டம்பர்ல இருந்து 30th செப்டம்பர் வரையும் போடுறோம்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் செப்டம்பர்ல இருந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் போடுறோம்னு வச்சுக்கோ. 1/9ல இருந்து போடுவியா? 1/9ல இருந்து இதுக்கு எத்தனை நாள் டைம்? இதுல இருந்து இதுக்கு போடணுமா, இதுல இருந்து இதுக்கு போடணுமா? டியூ டேட் தான் போடணுமே தவிர டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் எதுக்குமே யூஸ் பண்ணுவோம். டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் எதுக்கு தான் யூஸ் பண்ண போறோம்? சப்போஸ் சேல் பில், பர்ச்சேஸ் பில் கொடுத்துருக்கான், பக்கத்துல டியூ டேட்டே இல்லைன்னா டேட் ஆஃப் டிரான்சாக்ஷனும் டியூ டேட்டும் சேம். சப்போஸ் சேல்னு கொடுத்துருக்கான், 30 days கிரெடிட்லாம் எதுவுமே கொடுக்கலனா டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அண்ட் டியூ டேட் வில் பி. சப்போஸ் பில்ஸா இருந்ததுன்னா இதுல இருந்து 30 நாள் ஆட் பண்ணி பிளஸ் 3 நாள் ஆட் பண்ணணும், இல்ல 60 நாள் ஆட் பண்ணி பிளஸ் 3 days ஆட் பண்ணிடணும். நான் சொல்றது புரியுதா? அண்டர்ஸ்டாண்டா? அப்ப இந்த டேஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்? பேஸ் டேட்ல இருந்து இந்த டேட். இந்த டேட்டா இந்த டேட்டா? இந்த டேட். பேஸ் டேஸ் எது? எந்த பீரியடுக்கு ஸ்டேட்மெண்ட்டோ அந்த பீரியடோட ஃபர்ஸ்ட் டே இஸ் த பேஸ் டேட். கரெக்டா? அமௌண்ட் போட்டுருவியா? சார் இப்ப எனக்கு டவுட்டே இது, டியூ டேட் கண்டுபிடிச்சிருவோம் சார். எப்படி? டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ல இருந்து எத்தனை நாள் டைமோ அத்தனை நாளுக்கு கால்குலேட் பண்ணி, டைம் இல்லைன்னா அதே நாளை போட்டு அமௌண்ட் போட்டுருவோம் சார். டேஸ் அதுவும் பேஸ் டேட்ல இருந்து கால்குலேட் பண்ணி போட்டுருவோம் சார்.
ப்ராடக்ட் அதுவும் மல்டிப்ளை பண்ணி. எனக்கு டவுட் டிரான்சாக்ஷன் இந்த சைடு போடணுமா அந்த சைடு போடணுமா தான். டிரான்சாக்ஷனை இந்த சைடு போடணுமா அந்த சைடு போடணுமா. சார் இப்போ இன் புக்ஸ் ஆஃப் எஸ்ஆர், இந்த புக்ஸ் ஆஃப் என்ன எழுதியிருக்க, திலக் இன் அக்கவுண்ட் கரண்ட் வித் எஸ்ஆர். இப்போ உனக்கு டிரான்சாக்ஷன் கொடுத்துருப்பான், சோல்டு குட்ஸ் டு திலக், சோல்டு குட்ஸ் டு, நான் இந்த இடத்துல டிடின்னு எழுதுறேன் 12,000. பர்ச்சேஸ் குட்ஸ் டு ஃப்ரம் திலக் 7,000. கேஷ் பெய்டு டு திலக் 22,000. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் திலக் 10,000. குட்ஸ் சோல்டு டு திலக் 40,000. இப்படின்னு டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்ப இதை டெபிட்ல போடுவியா கிரெடிட்ல போடுவியா? இது யாரோட புக்ஸ்? சோல்டு குட்ஸ் டு திலக், சோல்டு குட்ஸ் டு. இப்ப நான் டூ சேல் பண்ணணுமா பை சேல் பண்ணணுமா? நீ உடனே யோசிச்சு பார்ப்ப. சேலுக்குனா வந்து கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல் ஆர் எக்ஸ் டூ சேல்ஸ்னு போடுவோம். அப்ப இது எக்ஸ் டூ சேல்ஸ்னு வரும். அப்படிலாம் நீ என்ன பண்ணக்கூடாது, யோசிச்சு போட்டினா ஆன்சர் போட்டுருவ, எக்ஸாம் முடிஞ்சிடும். ஆன்சர் போட்டுருவ, என்ன முடிஞ்சிடும். ரொம்ப கிளியர் கட்டா இருக்கணும் இந்த கான்செப்ட் போடும்போது. நல்லா சொல்லிட்டேன். உனக்கு டெபிட்ல போடணுமா கிரெடிட்ல போடணுமான்ற டவுட் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கணும். எங்க இருக்கணும்? டெபிட்ல போடணுமா கிரெடிட்ல போடணுமா. மத்தபடி அந்த டவுட் வரக்கூடாது. இந்த இடத்துல வரணும்னா நீ என்ன பண்ணுவ, டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் எழுதுவ, அதுல இருந்து டியூ டேட் கண்டுபிடிச்சிருவ. இது டெபிட்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, இங்க எழுதிருவ டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன், என்னைக்கு வித்திருக்க இல்ல என்னைக்கு வாங்கிருக்க. அதுல இருந்து 30 நாள் டைம் கொடுத்தா ஆட் பண்ணி, இல்லைன்னா அதே டேட் தூக்கி போட்டு டியூ டேட் ஃபர்ஸ்ட் டேட்ல இருந்து இந்த டேட் வரையும் டேஸ் கால்குலேட் பண்ணிடுவ. அமௌண்ட் கொஸ்டின்லயே கொடுத்துருப்பான், இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி என்ன எழுதிருவ. அப்ப இதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவல்ல. ஆனா உனக்கு டவுட்டே இங்கதான் வரணும். இப்போ டெபிட்டா கிரெடிட் அந்த டவுட் மட்டும் இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. அந்த டவுட்டை தவிர வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தான் ப்ராப்ளம். அந்த இப்ப இந்த இடத்துல வருது ஒரு டிரான்சாக்ஷன், என்ன பண்ணுவ, கிரெடிட்னு முடிவாச்சு, என்ன பண்ணுவ, என்னைக்கு நடந்திருக்கு இங்க எழுது, அது பக்கத்துல சேலோ பர்ச்சேஸ் என்ன எழுதியோ அது எழுதிக்கோ. டியூ டேட் கண்டுபிடி, இதுல இருந்து டேஸ்க்கு ஆட் பண்ணி டியூ டேட் கரெக்டா. என்னைக்கு ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அன்னி டேட்ல இருந்து இந்த டியூ டேட் வரையும் டேஸ், அமௌண்ட், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட். தட் இஸ் இது எஃப் எக்ஸ், எஃப் இது என்னது எஃப்எக்ஸ். தட் இஸ் ரிசீவபிளுக்கு தனியா போடுற மாதிரி பே, அப்படி அவ்வளவுதான். இப்போ டெபிட்டா கிரெடிட்டான்னு எப்படி டிசைட் பண்ணுன்ற சின்ன வித்தியை தான் நான் சொல்லி கொடுக்க போறேன். நல்லா காதுல வாங்கி, இது எந்த புக்லயும் இருக்காது. நீ எவ்வளவு பெரிய புக் படிச்சாலும் சரி, இன்ஸ்டியூட் மெட்டீரியல் படிச்சா அதுக்கு டெபிட் பண்ணி இதுக்கு கிரெடிட் பண்ணி ஒரு 1000 டேர்ம்ஸ் கொடுத்துருப்பான். ரொம்ப சிம்பிள். கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் தெரியுமா பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு? கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபார் பர்சனல் அக்கௌண்ட். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த. ஐயோ கடவுளே, நானும் ஒரு நிமிஷம் உன் ஃப்ளோல வரேன் பாரு. பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் த ரிசீவர், டெபிட் த ரிசீவர், திருப்பி சொல்லு, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். பர்சனல் அக்கௌண்டோட ரூல்ஸ் என்ன? யாரோட அக்கௌண்ட் இது? திலக்கோட அக்கௌண்ட். டெபிட் whenever திலக் இஸ் த ரிசீவர். டெபிட் த ரிசீவர் தானே, அப்படியே கொஞ்சம் பெருசா எழுதுறேன். திலக்கோட அக்கௌண்ட் தானே. டெபிட் whenever திலக் இஸ் த ரிசீவர். கிரெடிட் whenever திலக் இஸ் த கிவர். திலக்கு வாங்கினான்னா டெபிட், திலக்கு கொடுத்தான்னா கிரெடிட். அது வாட் எவர் இட் மே பி, அது கேஷா இருக்கலாம் குட்ஸா இருக்கலாம். சார் நான் அவனுக்கு குட்ஸ் வித்தா அவன் எனக்கு கேஷ் கொடுப்பானே சார், அவன் குட்ஸ் வித்ததுக்கு இந்த இடத்துலயே போடுறீங்க, கேஷ் கொடுத்ததுக்கு இந்த இடத்துலயே போடுறீங்கன்னு நீ குழப்பிக்க கூடாது டவுட். நான் சொல்றது புரியுதா ராஜா? உனக்கு எப்படி டவுட் வரும், நான் அவனுக்கு குட்ஸ் வித்திருக்கேன் சார், அப்போ எக்ஸ் டூ சேல்ஸ் டூ சேல்ஸ் போடுறான், அவன் எனக்கு கேஷ் கொடுத்துருக்கான் சார், அதையும் அப்படியே ரெக்கார்ட் பண்றான் சார், அவன் எனக்கு குட்ஸ் வித்தா கேஷ் கொடுத்தா அப்படி இப்படின்னு என்ன பண்ணிக்க கூடாது, குழப்பிக்கவே கூடாது. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். whenever திலக் இஸ் த ரிசீவர், டெபிட் him. whenever திலக் இஸ் த கிவர், sold goods to திலக். ரிசீவரா கிவரா? sold goods to திலக். திலக் இஸ் த ரிசீவரா கிவரா? sold goods to திலக்னா திலக் என்னது வாங்கியிருக்கான், அவன் என்னது அப்போ ரிசீவர். அப்போ அவன் யாரு சொல்லு வாய திறந்து, ரிசீவர். குட்ஸ் ரிசீவ் பண்ணிருக்கான்ல, அப்ப டெபிட் him. என்னது சேலா, அப்ப டூ சேல். அடுத்தது என்ன, பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் திலக்.
அப்போ நான் ரிசீவரா, டெபிட் ரிசீவர்னு லூஸ் தனமா யோசிச்சிடாத. யாரு ரிசீவரா யாரு கிவரான்னு தான் பாக்கணும். திலக்கு ரிசீவரா திலக்கு கிவரான்னு தான் பாக்கணுமே தவிர எஸ்ஆர் இந்த இடத்துல எந்த பாயிண்ட்ல நிக்கிறான்னு என்ன பண்ணவே கூடாது, பார்க்கவே கூடாது. இந்த இடத்துல எஸ்ஆர் கிவர், திலக் இஸ் த. அப்போ எஸ்ஆர் கிவரா இருக்கானே சார், கிரெடிட் பண்ணலாமே சார்னு கேட்டுறாங்க. யாரோட அக்கௌண்ட் இது? திலக் அக்கௌண்ட். யாரோட புக்ஸ், யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்கணும்? திலக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ. திலக்கு ரிசீவரா இருந்தா டெபிட், திலக்கு கிவரா இருந்தா கிரெடிட். அப்போ இந்த இடத்துல சோல்டு குட்ஸ் டு என்னன்னு இருக்கு, திலக்குன்னு இருக்கு. அப்போ திலக் இஸ் த ரிசீவர். அப்போ டு சேல். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் திலக், திலக் இஸ் த, அப்போ பை பர்ச்சேஸ். cash paid to tilak, tilak is the to cash. Received cash from tilak, tilak is the giver, appa by cash. Goods sold again to tilak, tilak is the to sale. அவ்வளவுதான். அப்ப நீ என்ன பார்க்க கூடாது, என்ன பண்ண கூடாதுன்னு சொல்லிடுற. இதை வச்சு நீ இது வந்து நீ தப்பா பண்ணாம போட்டினாலே கரெக்டா போட்டுருவ. நீ என்ன பண்ணிடக்கூடாது, இதுல தப்பு பண்ணிடக்கூடாது. மத்தபடி போடுறது எல்லாமே என்னவா தான் இருக்கும், கரெக்ட். ஸ்ரீராம் ரிசீவரா ஸ்ரீராம் கிவரான்னு பாத்திரக்கூடாது. யாரோட புக்ஸ் இது? ஸ்ரீராம் புக்ஸ். ஸ்ரீராம் புக்ஸ்ல ஸ்ரீராம் கிவரா ஸ்ரீராம் ரிசீவரான்னு என்னவே பண்ணக்கூடாது. ஸ்ரீராம் புக்ஸ்ல யார் அக்கௌண்ட் இது? திலக் whenever is the receiver debit him, திலக் whenever is the giver credit him. It may be cash or it may be goods. அவன் கிவரா இருந்தா கிரெடிட் பண்ணு, ரிசீவரா இருந்தா டெபிட் பண்ணு. இதே கொஸ்டினை கொடுத்துருவான். கேள்வி எப்படி தெரியுமா கேட்பான், ப்ரிப்பேர் திலக் இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் எஸ்ஆருக்கு பதிலா எஸ்ஆர் இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் திலக்குன்றுவான். கொடுத்தது யார் பாயிண்ட் ஆஃப் வியூ? எஸ்ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்கான். ஏன்னா எல்லா பேரும் எதுல வந்திருக்கு, திலக் 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 வந்திருக்கு. அப்ப என் புக்ல தானே திலக் திலக்னு எழுதுவேன். அப்ப கொடுத்தது யார் பாயிண்ட் ஆஃப் வியூ? எஸ்ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூ. கொஸ்டினை கொடுத்துட்டு உன்ட்ட என்ன தெரியுமா ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவான், எஸ்ஆர் இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் திலக்குன்றுவான். அப்ப திலக்னு வந்துருச்சாங்க. அப்ப எந்த புக்ஸ் ஆஃப் என்னது திலக். அப்ப திலக் புக்ல ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனா யாரோட பாயிண்ட்ல கொஸ்டினை கொடுத்துருக்கான். இப்ப நீ குழம்பிடவே கூடாது. இப்ப டெபிட்டா கிரெடிட்டான்னு சொல்லு பாப்போம் கரெக்டா. இப்ப நீ என்ன பண்ணணும், எஸ்ஆர் அக்கௌண்ட் தானே இது. இந்த புக்ஸ் ஆஃப் திலக் யாரோட அக்கௌண்ட்? whenever SR is receiver debit him, whenever SR is giver, whenever SR is giver sold goods to tilak. SR giver or receiver? giver. அப்போ by purchase னு எழுதணும். ஏன்னா திலக் புக்ல சோல்டுனா அவன் புக்ல என்னது, பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் திலக்னா திலக்கு கொடுத்துருக்கான். திலக்க பார்க்காத. எஸ்ஆர் என்ன பண்ணியிருக்கான், வாங்கியிருக்கான். ரிசீவர். கரெக்டா. அப்ப டெபிட் த டு சேல்னு எழுதுவேன். கரெக்டா நான் சொல்றது புரியுதா? யார் புக்ஸ்ல கேட்டுறான், திலக் புக்ல. ஆனா யார் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின் கொடுத்துருவான், எஸ்ஆர் பாயிண்ட். அப்ப எஸ்ஆருக்கு சோல்டுனா திலக்குக்கு, எஸ்ஆருக்கு பர்ச்சேஸ்னா திலக்குக்கு, கேஷ் பெய்டுனா அப்ப கேஷ் ரிசீவ்டு. சரி அது பிரச்சனை இல்லை. கேஷ்க்கு பை கேஷ் டூ கேஷ்னு போட்டுடலாம். ஆனா சேலுக்கு பை சேல் டூ சேல்னு போட முடியாதுல்ல. பர்ச்சேஸ்னா தான் பை, சேல்னா டூ தான். ஆனா கேஷ் கொடுத்தாலும் வாங்கினாலும் டூ கேஷ் பை கேஷ். இப்ப கேஷ் பெய்டு டூ திலக், எஸ்ஆர் வாட் giver. அப்போ பை கேஷ். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் திலக். அப்ப திலக் என்ன பண்ணிருக்கான், கொடுத்திருக்கான். அதை பார்க்காத. நான் என்ன பண்ணிருக்கேன், எஸ்ஆர். ஏன்னா யாரு அக்கௌண்ட், எஸ்ஆர் அக்கௌண்ட். அப்ப கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் திலக்னா எஸ்ஆர்ல ரிசீவரா, எஸ்ஆர் ரிசீவ் தானே பண்ணிருக்கான், ரிசீவ்டு ஃப்ரம் திலக். அப்ப திலக் கொடுத்திருக்கான், எஸ்ஆர் இஸ் ரிசீவர் டு கேஷ். அப்போ என்ன பண்ணிடுவோம், எக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டினை கொடுத்துட்டு ஒய்யோட புக்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவோம். எக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டினை கொடுத்துட்டு குழம்பிப்பியா, குழம்பிக்கவே கூடாது. இது பண்ணிருவியா, இந்த பக்கமா அந்த பக்கமா எப்படி டிசைட் பண்ணுவ, யாரோட அக்கௌண்ட்னு கேள்வி. இந்த புக்ஸ் ஆஃப் எஸ்ஆர்னா யார பார்க்கணும், திலக். தட் இஸ் இந்த புக்ஸ் ஆஃப் எக்ஸ்னா ஒய்ய பார்க்கணும். இந்த புக்ஸ் ஆஃப் ஒய்னா, இந்த புக்ஸ் ஆஃப் ஏனா பிய பார்க்கணும். இந்த புக்ஸ் ஆஃப் பினா ஏ ரிசீவரா கிவரா. ரிசீவர்னா இந்த பக்கம் போடு, இவனா அந்த பக்கம் போடு. அப்ப பர்டிகுலர் எழுதி அமௌண்ட் எழுதிருவியா, பர்டிகுலர் எழுதி என்ன எழுதிடலாம். அப்ப டெபிட் இதை மட்டும் ரெக்கார்ட் பண்ண, நார்மல் லெட்ஜர்ல அப்படிதான் ரெக்கார்ட் பண்ணுவ. அப்ப பர்டிகுலர் எழுதி அமௌண்ட் எழுது. அதுக்கப்புறம் இந்த டேட்டா வச்சு நீ என்ன கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட். அதை கடைசியா கூட பண்ணிக்கலாம். சம் எல்லா சம்மையும் டெபிட் கிரெடிட் என்ட்ரி போட்டுட்டு கடைசியா கூட நீ மிச்சம் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் எழுதணுமா அந்த பக்கம் எழுதணுமா எப்படி டிசைட் பண்ணுவ. இந்த கொஸ்டினுக்கு யார் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும், திலக்.
யாரோட புக்ஸ்? எஸ்ஆர் புக்ஸ்ல யாரோட அக்கௌண்ட்? அப்ப திலக் whenever is receiver debit him, திலக் whenever is the giver credit him. Whenever is the receiver of what? Receiver of goods no, receiver of goods, receiver of cash, எது ரிசீவர் ஆனாலும் டெபிட் பண்ணு. giver of goods, giver of cash, எதோட giver ஆனாலும் என்ன பண்ணு? கிரெடிட் பண்ணு. புரியுதா ராஜா? அப்ப டிரான்சாக்ஷன் மட்டும் டெபிட் போட்டு இந்த இடத்துல இந்த சைடு அமௌண்ட் போட்டு இந்த சைடு அமௌண்ட் ஃபர்ஸ்ட் போட்டுருவியா? அதுக்கப்புறம் அந்த டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? டியூ டேட். அப்புறம் நீ எங்க வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்? எப்படி? பேஸ் டேட், எந்த ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கிறியோ அந்த டேட்ல இருந்து அப்படியே போட்டுனா முடிஞ்சிச்சு. அப்ப உனக்கு எங்க வரும்? எஃப்எக்ஸ் போட்டா இந்த பக்கம் ஒரு ப்ராடக்ட் வருமா? இந்த பக்கம் ஒரு ப்ராடக்ட் வருமா? வருமா ராதா? டிஃபரன்ஸ் வருமா? டிஃபரன்ஸ் ஒரு பேலன்சிங் ஃபிகரா இருக்குமா? அதை இங்க போட்டுருவியா? ஆர் இந்த சைடு வருமா பேலன்சிங் ஃபிகர்? ஏன்னா அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? டேலி பண்ணி ஆகணும். கரெக்டா இல்லையா? அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? அப்போ இந்த சைடு பேலன்ஸ், இந்த சைடு பேலன்ஸ் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு சைடு தானே பேலன்சிங் ஃபிகர் வரும். இந்த சைடு கிரெடிட் சைடு இஸ் மோர்னா இங்க பேலன்ஸ் வரும். இந்த சைடு மோர்னா அப்ப ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிரு பேலன்ஸ். பேலன்ஸ் வந்துருச்சா? அந்த பேலன்ஸ் டிவைடட் பை இது ரெண்டுத்துக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குமா? அந்த அக்கௌண்ட் நீ என்ன பண்ணக்கூடாது? பேலன்ஸ் பண்ணக்கூடாது. எந்த காலம்? எந்த காலம்? அமௌண்ட் காலம் பேலன்ஸ் பண்ண கூடாது. ஏன் சார் அமௌண்ட் காலம் பேலன்ஸ் பண்ணக்கூடாது? அமௌண்ட் காலம்ல ஒரே ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட் காலம்ல ஒன்னே ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும்? கடைசியா அந்த மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு அதோட என்ன பண்ணிடணும்? நீ ஆட் பண்ணணும். அப்ப அமௌண்ட் காலம் அப்படியே வச்சுக்கோ. டிஃபரன்ஸ் இன் ப்ராடக்ட் அந்த கால்குலேஷனை போட்டு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடி. அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு அந்த இடத்துல இந்த இடத்துலயோ இல்ல அந்த இடத்துலயோ போட்டு என்ன பண்ணிடு? பேலன்ஸ் பண்ணி அமௌண்ட் காலம் முடிச்சு. இந்த இடத்துல 50,000 இருக்கும், இந்த இடத்துல 48,000 வரும். கரெக்டா? இன்ட்ரெஸ்ட் போட்டுட்டு ரிமைனிங் பேலன்சிங் ஃபிகர் போடணும். இன்ட்ரெஸ்ட் போட்டுட்டு இவ்வளவுதான் ஒர்க். இதுதான் பேஸ். இதுதான் என்னது? இதுக்கு அடுத்த ஸ்டெப் இருக்கு. இதுலயே மெத்தட் இருக்கு. ஃபார்வர்ட் கால்குலேஷன், ரிவர்ஸ் கால்குலேஷன் இருக்கு, பாஸ்புக் பேலன்ஸ் மெத்தட் இருக்கு. எல்லாமே இதோட பேஸ்ல இருந்து தான் போகுது. எதோட பேஸ்ல இருந்து? இந்த கால்குலேஷனோட பேஸ்ல இருந்து தான் போகுது. இது புரியுதா? டிரான்சாக்ஷன் டெபிட்ல போடுவியா கிரெடிட்ல போடுவியான்னு கண்டுபிடிச்சிருவியா? அப்புறம் டியூ டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் கண்டுபிடிச்சிருவியா? டேட் ஆஃப் அதுல இருந்து டேஸ் கண்டுபிடிச்சிருவியா? டேஸ் இன்டு அமௌண்ட் போட்டா உனக்கு என்ன கிடைச்சிரும்? அது மாதிரி எல்லா டிரான்சாக்ஷனும் போட்டுருவியா? அது வரையும் பண்ண தெரியும்ல. இதை வரையும் பண்ண ஃபர்ஸ்ட் கத்துக்கோ. ஒரு ஒரு கொஸ்டின்லயும் ஒரு ஒரு மெத்தட்லயும் ஒன்னு மாத்தணும். சரி, எக்ஸாம்பிள் ஃபார்வர்ட் கால்குலேஷன் சொல்லுவாங்க. நம்ம இப்ப 1 செப்டம்பர் டு 30 செப்டம்பர் ப்ரிப்பேர் பண்ணோம்னு வச்சுக்கோ. ஃபார்வர்ட் கால்குலேஷன்ல பேஸ் டேட் இதை எடுத்துப்பேன். இந்த டேட்ல இருந்து இந்த டேட் எத்தனை நாள் இருக்குன்னு போடுவேன். இந்த டேட்ல இருந்து இந்த டேட் எத்தனை நாள் இருக்குன்னு போடுவேன். தட் இஸ் இந்த டேட் டு இந்த டேட் பேஸ் டேட் டு டியூ டேட். பேஸ் டேட் டு டியூ டேட் நீங்க போடுவியா? ஈபோ கியூ மெத்தட்னு ஒன்னு இருக்கு, ரிவர்ஸ் கால்குலேஷன். இந்த டேட் எடுத்துக்கணும், இன்னும் எத்தனை நாள் இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்கு இருக்குன்னு போடணும். சரி, எக்ஸாம்பிள் இது 3/9 வச்சுக்கோ. இது எத்தனை? அப்ப 27 days. அப்ப இந்த டேட் டு இந்த டேட் போடணும். இது என்ன ரிவர்ஸ்? என்ன கால்குலேஷன்? ஈபோ கியூ மெத்தட். ரிவர்ஸ் கால்குலேஷன் சொல்லுவோம், ஃபார்வர்ட் கால்குலேஷன் சொல்லுவோம். இதெல்லாம் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அப்ப இந்த டேட் லாஸ்டா வர டேட் 0ன்னு வரும். 30th night அன்னைக்கு டியூ டேட் இருந்துச்சுன்னா அது என்னன்னு வந்துடும்? 0ன்னு வந்துடும். ஃபர்ஸ்ட் டேஸ்க்கு என்னன்னு வரும்? 27 வந்துடும். லைக் நான் சொன்ன தெரியுமா, பேஸ் டேட் ஃபர்ஸ்ட் டேட் எடுத்துக்கலாம், லாஸ்ட் டேட் எடுத்துக்கலாம். லாஸ்ட் டேட்ல எடுத்துட்டா உங்களுக்கு என்னவா வரும்? நெகட்டிவா வரும்னு சொன்ன தெரியுமா? அந்த கான்செப்ட் தான் இங்க. அவ்வளவுதான். அதெல்லாம் ஒரு மெத்தடு. பட் பேஸ்ங்கிறது இதுதான். இதுதான் என்னது? அக்கௌண்ட் கரண்ட். உனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது எந்த டிரான்சாக்ஷனை டெபிட் பண்ணணும், எந்த டிரான்சாக்ஷனை கிரெடிட் பண்ணணும். அதுதான் பேஸ். இப்படின்னா என்ன மீனிங்? இது புரியுதா? அதுக்கப்புறம் இந்த கால்குலேஷன்லாம் ரொம்ப சிம்பிள். புரியுதா? இது புரியுதா? இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்தா இப்ப என்ன கொடுத்தாலும் எக்ஸ் இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் ஏ இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் ஒய்ன்னு கொடுக்குறான். அப்ப இந்த புக்ஸ் ஆஃப் ஒய் ஏ இன் அக்கௌண்ட் கரண்ட் வித் ஒய். அப்ப ஏ ரிசீவரா இருந்தா டெபிட், ஏ ரிசீவர் ஆஃப் கேஷா இருந்தா டெபிட், ஏ ரிசீவர் ஆஃப் குட்ஸா இருந்தாலும் டெபிட், ஏ கிவர் ஆஃப் கேஷா இருந்தாலும் கிரெடிட், ஏ கிவர் ஆஃப் குட்ஸா இருந்தாலும் அவ்வளவுதான். அது புரியுதா? அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறத்துல இருந்து எல்லாமே ஈஸி. மிச்சத்தை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.